ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நான் வந்து வல்லேஹோ டவுன்டவுன் ஏரியாவுக்கு போயிருந்தேன். அந்த நேரத்தில் இந்த ஒரு பெரிய ஈவெண்ட்ஸு போட்டிருந்தாங்க. எங்கேன்ற எந்த லொக்கேஷன்னா வல்லேஹோ லைப்ரரிக்கு ஆப்போசிட்டில் ஈவெண்ட் செட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா கிட்ஸுக்காக மட்டுமே இந்த ஈவெண்ட்ஸ் போட்டிக்கிறாங்க. எதுக்காகண்டா இது வந்து கிறிஸ்மஸ் டயத்தில் எவ்ரி இயர் இந்த ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லொக்கேஷன் மட்டும் இல்லாமல் வல்லேஹோங்கிற ஊரில் வெவ்வேறு லொக்கேஷனில் இந்த மாதிரி ஈவெண்ட் போட்டிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக இந்த லொக்கேஷனில் போட்டிக்கிறாங்க. ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து 12 o'clock ஸ்டார்ட் பண்ணி 3 o'clock முடிச்சுக்கிறாங்க. ஆனால் டேட்டு எந்த டயத்துலன்னா 23rd ஆக்சுவலாக. ஸோ அடுத்த நாள் வந்து கிறிஸ்மஸ் ஈவ் வந்துடும், கிறிஸ்மஸ் 25th வந்துடும். ஸோ இதுதான் லாஸ்ட்டு டே இந்த கிவ் அவே பண்ணதுனால ஸோ நிறைய மக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். அந்த டயத்தில் கொஞ்சம் மழை இருந்தாலும் அந்த மழை பொருட்படுத்தாமல் நிறைய மக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. நிறைய மக்கள் பொறுமையாக லைனில் நின்று கிஃப்ட்டை வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள். எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி க்ரௌடு இந்த ஏரியாவில் அதிகமாக ஒன்லி ஈவெண்ட்ஸ் டயத்தில் மட்டும் க்ரௌடு இருக்கும் பாருங்கள், எவ்வளோ க்ரௌடாக இருக்குது. ஸோ பாருங்கள், ஒவ்வொரு குழந்தைகள் வந்து டாய்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. ஆல்ரெடி ஈவெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இந்த சைடு பாருங்கள், நிறைய கிட்ஸுக்குள்ளே விளையாடுறதுக்குள்ளே செட்டப் மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த சைடு விளாண்டிருக்கிற மாதிரி. ஸோ பாருங்கள், ஆல்ரெடி எவ்வளோ பெரிய க்ரௌடு இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா லைப்ரரி இருக்குது. ஆக்சுவலாக லைப்ரரியில் உள்ள இடம் தான் இது ஆக்சுவலாக. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 பீப்புளுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா மக்களுக்கும் டாய்ஸ் கொடுக்குற மாதிரி ஸ்டாக் வச்சுக்கிறாங்க. ஸோ பாருங்கள், நிறையா டாய்ஸ் எல்லாம் ஸ்டாக் வந்து ட்ரக்கில் வச்சுக்கிறாங்க. ஒன்று காலியாக இருப்போ அதை டிஸ்பிளே பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்ருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கிட்ஸும் 4-5 டாய்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாம் அவங்களே ஓனாக பிக் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அன்லிமிட்டடாக கொடுக்குற மாதிரி இருக்குது. எல்லா கிட்ஸும் அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து எதுக்குன்னா கிறிஸ்மஸ்க்காக தான். ஒன்ஸ் அண்ட் இயர் இந்த மாதிரி கிவ் அவே பண்ணுறாங்க. ஸோ எல்லா விதமான மக்களுக்கும் எந்த ஒரு பாகுபாடு பார்க்காம எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி டாய்ஸை கிவ் அவே பண்ணுறாங்க. ஸோ யார் வேண்டாலும் வந்து வாங்கிட்டு போகலாம். இப்போது ரிலீஜியஸ் இதெல்லாம் கிடையாது. எல்லா மக்களும் கிவ் அவே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஓகே மக்களே, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். See you guys in another video. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஈவெண்ட்ஸை நான் உங்களுக்கு காட்டிட்டேன். வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்.